இந்த வீடியோ வந்து ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான். டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எவ்ரிதிங் ஐ ரீட் இன் ஏப்ரல்ங்கிற மாரி. என்னென்ன புக்ஸ் படிச்சேங்கிறத கடைசியா சொல்றேன். ஆக்சுவலா சேனலோட அப்ஜெக்டிவே புக்ஸு, படம் எல்லாமே பேசணும். இன்னும் டாக்குமெண்ட்ரீஸ்லாம் எல்லாத்த பத்தியும் பேசணும்னு தான் ஐடியா. புக்ஸ பத்தி பேசி வீடியோவே போடல. போன மாசம் ஒரு வீடியோ போட்டேன். பட் ஆனா ஆடியோ இஷ்யூனால ரீஎடிட் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் ரொம்ப டைம் ஆனனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே ஸ்கிராப் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இனிமே வர மாசங்கள்ல தொடர்ந்து அந்தந்த மாசம் நான் என்னென்ன படிச்சேங்கிறத அப்படியே ஷேர் பண்ணலாங்கிறது தான் இது. ஏப்ரல் மாசம் நான் ஒண்ணுமே பெருசா படிக்கல. ரொம்ப கம்மியா தான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. அஹ் ஒரு புக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டது, டைம் எடுத்துக்கிட்டது ஒரு காரணமா போச்சு அதுல. மொத சின்ன சின்னதா இருக்கிற விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். 2 சிறுகதை படிச்சேன். ஒண்ணு என்னன்னா, எஸ். ராமகிருஷ்ணன் எழுதின குதிரைகள் பேச மறுக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை. வெப்சைட்ல தான் படிச்சேன். வலைத்தமிழ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. நிறைய தமிழ் ஆத்தர்ஸோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் வெப்சைட்லயே இருக்கு. ஸோ புக்கு வாங்கி படிக்காம படிக்க முடியாம இருக்கிறவங்க, இல்ல அஃபோர்ட் பண்ண வேணாம்னு யோசிக்கிறவங்க, இல்ல புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க அதை ட்ரை பண்ணலாம். ஃபோன்லயே நம்ம குரோம்லயே படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஹேபிட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் புக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். எடுத்தோடனையும் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த குதிரைகள் பேச மறுக்கின்றன வந்து வெப்சைட்ல தான் படித்தேன் நான். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பிடிஎஃப்ல படிக்கக்கூடாது, வெப்சைட்லலாம் படிக்கக்கூடாது, புக்காக வாங்கி தான் படிக்கணும்னு. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிறதே கஷ்டம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இது மாதிரி விஷயங்கள்ல ஒரு பிடிஎஃப் படிக்கிறதோ இல்லை வெப்சைட்டில் படிக்கிறதோ வந்துட்டு தப்பே கிடையாது. ஸோ எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறதான் விஷயம், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குதிரைகள் பேச மறுக்கின்றன வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி கதை மாதிரி தான். ஒரு நாள் ஒரு சண்டே அன்னைக்கு காலையில் வாக்கிங்க்கு நாயை கூப்பிட்டு போகிற அப்பா வந்து திருப்பி வரப்ப குதிரையை கூப்பிட்டு வராரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க, சரி என்னமோ ஆயிடுச்சு சொல்லி இது பண்ணிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க அவங்க பையனுக்கு மட்டும் அது பிடிக்கல. நாய் தான் வேணும்னு சொல்லிட்டு ஏன் குதிரை இருக்குன்னு சொல்லி அடம்பிடிச்சு அந்த குதிரை வந்துட்டு ஏன் எப்படி நாய் ஏன் போச்சு ஏன் குதிரை வந்துச்சுங்கிறது தான் கதையாக இருக்கும். அதில் அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் கதை. டைட்டில் குதிரைகள் பேச மறுக்கின்றன என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நாய் வந்துட்டு தன்னோட இருப்பை குலைச்சு காமிச்சிருது. ஆனால் குதிரை கணைக்கிறத நம்ம ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்போம். குதிரை தன்னோட இருப்பை நான் இங்கே இருக்கேன்னு அதோட ப்ரெசன்ஸ் அது வெளியே காமிச்சுக்கிட்டதே கிடையாது எந்த விதத்துலையும். குதிரையை தேடி நம்மளா தான் போய் பார்ப்போம். ஒரு குதிரை வந்திருக்கு, இல்லைன்னா சர்க்கஸில் இருக்கு, பீச்சில் நம்மளா தான் போய் தேடி பார்ப்போமே தவிர நான் இருக்கேன் என்னை பாருங்கிற மாதிரியான விஷயத்த வந்துட்டு குதிரை பண்ணதில்லைங்கிற மாதிரி தான் கதை போகும். நெக்ஸ்ட் நான் படித்த சிறுகதை வந்து ஜெயகாந்தனோடது. இதே வெப்சைட்டில் தான் படித்தேன். ஜெயகாந்தனோட கதை என்னன்னா, ஒரு பகல் நேர பேசஞ்சர் ரயிலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரியில் சோல்ஜராக இருக்கிற ஒருத்தன், அவனுக்கு மிலிட்ரியில் அடிபட்டதுனால தொடர்ந்து அவனால் திருப்பி மிலிட்ரியில் இருக்க முடியாது. அவன் அன்ஃபிட் ஆகிட்டான், ரெக்கவர் ஆகி அவனால் இங்கே எதுவும் செய்ய முடியாதுங்கிறனால அவனை வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. திருப்பி தன் கிராமத்துக்கு வந்து யாரை பார்க்கறது என்ன இதுன்னு தெரியாமல், ஏன்னா அவங்க அம்மாவும் இறந்துருப்பாங்க. ஸோ திருப்பி யாரை பார்க்க என்னன்னு தெரியாமல் இருக்கிறப்ப அவனோட தங்கச்சி அவனோட ஹஸ்பண்ட் எல்லாம் வெளியூரில் இருக்காங்க, வேலை விஷயமா அங்கே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிராமத்துலேருந்து அந்த ஊருக்கு ஒரு ட்ரெயினில் போகிறான். ஒரு பகல் நேர பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறான். ஸோ அந்த ட்ரெயின் ஜேர்னியில் இவன் என்ன கற்றுக்குறான், இவனுக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ அது என்னங்கிறது தான் இந்த கதை. இதுவுமே இந்த 2 கதையுமே ஈஸி தான். ஒரு 10 to 15 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். நான் வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த கதையோட லிங்கே தரேன், நீங்களும் போய் படித்து பாருங்கள். அதனால தான் நான் ஃபுல் கதை சொல்லலை 2 கதைக்குமே. 3ஆவதா நான் படித்தது வந்து என் கதை அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளின் இங்கிலீஷில் அவர் எழுதின மை ஸ்டோரி அப்படிங்கிற அந்த ஆட்டோபயோகிராஃபியோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் யூமா வாசுகி தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க.
லாஸ்ட்டாக நான் போட்ட சார்லி சாப்ளின் வீடியோக்கு இதுதான் சோர்ஸ் மெட்டீரியல் மாதிரி. பார்ட் 1 பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. பார்ட் 2 இனிமேல் தான் வரும். அடுத்து ஒரு 2-3 வீடியோ கழித்து திருப்பி எடிட் பண்ணி போடலான்னு வச்சுருக்கேன். சார்லி சாப்ளின் பற்றி தெரியாதவங்க நிறையா ஆன்லைனில் சோர்சஸ் இருக்குது. அது தெரிஞ்சு படிச்சுக்கலாம். இப்போ வீடியோவே பாருங்கள். அது இல்லாமல் நிறையா படங்களும் இருக்குது. அவரோட படங்களை பற்றி தனித்தனியாகவும் பேசுகிறேன் அப்பப்போ. ஸோ அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி இது என் கதை, சார்லி சாப்ளினோட பயோகிராஃபி தமிழ் டிரான்ஸ்லேஷனில் படித்தது. லாஸ்ட்டாக என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா, எஸ் ராமகிருஷ்ணனோட ஒரு சிறார் நாவல் படித்தேன். சிறார் நாவல்னால் சின்ன பசங்களுக்காக எழுதுறது. சின்ன ஒரு 40-50 பேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரியான கதைகளாக இருக்கும். பொம்மைகளின் பேரரசன் அப்படின்னு சொல்லிட்டு கதை பேர். முன்னுரையில் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த கதைக்கான தேடல் எப்படி இருந்துச்சுங்கிறத, அந்த இன்சிடெண்ட் என்னன்னு சொல்லியிருப்பாரு. எஸ் ராமகிருஷ்ணனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவங்க வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட்டில் ஏறும்போது அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பொம்மை கிடக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிற மாதிரி இந்த பொம்மை யார் வீட்டுக்கு போகுது, எதுக்கு லிஃப்ட்டில் இருக்குதுன்னு யோசிச்சு, பொம்மைகளுக்கெல்லாம் ஒரு பேரரசன் இருந்தால் அவன் சின்ன பசங்க வீட்டுக்கு தேடி போய் சின்ன பசங்களை மீட் பண்ணால் என்ன நடக்குங்கிற மாதிரியான கதை தான் இது. சின்ன பசங்களுக்கான அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸுங்கிறனால இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளில வருது. அப்புறம் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது, ட்ராயிங், ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரியான படிப்பை தாண்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலராக என்னென்னலாம் பண்ணலாம் ஃபோனை தவிர்த்துங்கிற மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் கதை நகரும். நிறையா ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் சில முக்கியமான விவேகானந்தர், புத்தர் மாதிரியான சில அந்த சின்ன பசங்களுக்கு அட்வைஸும் பண்ணுற மாதிரி சொல்லியும் தரணும், அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். புத்தரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், விவேகானந்தரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்புறம் ஹேபிட்ஸ், நான் சொன்ன மாதிரி ட்ராயிங், ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன பசங்களுக்கு அவங்க மைண்டில் இதெல்லாம் இன்புட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஒரு பேசுகிற பொம்மை பார்க்குற ஒரு பையன், அந்த பேசுகிற பொம்மை வந்து அந்த பொம்மையோட பேரரசனையை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த பையனுக்கு, ஹீரோக்கு, ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லித்தர மாதிரியான கதையாக இருக்கும். மெயினாக இந்த பொம்மைகளின் பேரரசன் சின்ன பசங்க வீட்டுக்கு போகிறான்னா எல்லார் வீட்டுக்கு போவானான்னு கிடையாது. அதுலேயும் ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கான், இந்த மாதிரி பசங்க வீட்டுக்கு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புக்கில் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் படிக்க சின்ன புக்கு தான். சின்ன பசங்களுக்கு நம்ம கிஃப்டாக, பர்த்டே கிஃப்டாக கொடுக்குறதுக்கு, இல்லை நம்மளே அவங்களுக்கு படித்து காட்டுறதுக்கெலாம் ஈஸியான புக்காக இருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து மிஸ் ஆனதுனால அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேசலாமா என்ன ஏதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு சின்னதாகவே இருக்கட்டும், இந்த மாதம் படித்தது மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். போன மாதம் படித்தது அப்படியே இருக்கட்டும். அது தனியாக எதாவது கண்டென்ட்டாக பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இல்லைனா மாதம் பேசுகிறப்ப நடுவில் ஒவ்வொரு புக்காக நான் சொல்கிறேன். நான் நீங்களும் படிங்க. இப்போ கரண்ட்டாக என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.